10ஆம் வகுப்பு இயற்பியலிருந்து நாம் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் தான் எடுத்திருக்கேன். தலைக்கோளில் காணப்படும் பிரிவுகள் 100. 0.00 1 சென்டிமீட்டர் அளவுக்கு பொருட்கள் பரிணாமங்களை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகு அளவி. தொலைநோக்கி கண்டுபிடித்து டேஸ் ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 400 ஆண்டுகள். ஒளியின் இயக்கத்தால் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன. நேர்கோட்டு இயக்கத்தால். புவியின் மையத்திலிருந்து சூரியனின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு வானியல் அலகு. விசையின் அலகு நியூட்டன். சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது டேஸ் உண்டாகின்றன. கிரகணங்கள். பொருள் ஒன்றின் மீது விசை செயல்படவில்லை எனில் பொருளின் வேகம் மாறிலி. பொருளின் நிலைமம் எதனை சார்ந்தது? நிறையை சார்ந்தது. உந்தத்திற்கான சமன்பாடு P = mv. பொருளின் உந்த மாறுபாட்டு வீதம் எதற்கு சமம்? விசை. ராக்கெட் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது? நியூட்டனின் 3ஆம் விதி. உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் (s)(-1). நியூட்டனின் 2ஆம் விதி F = ma. விசையின் திருப்புத்திறன் F×d. விசையின் திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு நிறை. நிறையின் அலகு கிலோகிராம். ஒளியானது நேர்கோட்டில் செல்வதால் தான் டேஸ் ஏற்படுகிறது. நிழல். இடத்திற்கு இடம் மாறாதது நிறை. நிலவு ஒரு துணைக்கோள். இயற்பியல் தராசினால் அளக்கப்படுவது எது? நிறை. வில் தராசினால் அளக்கப்படுவது எது? எடை. சந்திரன் பொலிவுடன் தெரிந்தாலும் அது ஒளிரா பொருள். புவி ஈர்ப்பு முடுக்கம் எதனை சார்ந்தது அல்ல? பொருளின் நிறையை. எது நிலவுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவில் முதல் ஆளில்லா நுண்ணாய்வி? சந்திராயன் 1. ஒரு பொருளின் ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றுகின்ற செயல் விசை எனப்படும். புவியீர்ப்பு காரணமாக பொருளின் இயக்கத்தை முதலில் ஆராய்ந்தவர் கலிலியோ. நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறு பரவி இருப்பதாக கண்டறிந்த செயற்கைக்கோள் எது? சந்திராயன் 1. நிலவின் மண்ணில் நீர் மூலக்கூறுகள் பரவி இருப்பதாக கண்டறிந்த செயற்கைக்கோள் சந்திராயன் 1. திரவ ஹீலியம், திரவ நைட்ரஜன் ஆகியவை எந்த குடுவையில் வைக்கப்படுகிறது? திவார் குடுவை. காரில் பயணம் செய்யும் போது ஏற்படும் அனுபவத்தை விளக்கும் விதி நிலைமை விதி. குளிரியல் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் உறையும் குளிர். குளிர் தொழில்நுட்பத்தில் அதிகம் பயன்படுவது திரவ நைட்ரஜன். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் ISRO தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். குளிரியல் துறை எப்போது வளர்ச்சியடைந்தது? 2ஆம் உலகப் போரின் போது. ஒரு கூலும் என்பது எவ்வளவு எலக்ட்ரான்களின் மின்னூட்டத்திற்கு சமம்? 6.5 × 10⁸. ஓம் விதிப்படி V = IR. மின்தடை SI அலகு ஓம். மின்தடையின் குறியீடு லாம்டா. இதை ஓம்னு சொல்லுவாங்க, நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். ஜூல் வெப்ப விதி H = I²RT. 1 வாட் = 1 வோல்ட் × 1 ஆம்பியர். தாமாக ஒளியை தராத பொருட்கள் ஒளிரா பொருட்கள். தொடர் இணைப்பிற்கான சமன்பாடு RS = R1 + R2 + R3. பக்க இணைப்பிற்கான சமன்பாடு 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3. வாணிப ரீதியில் மின் ஆற்றலுக்கான அலகு கிலோவாட் மணி. வோல்டா மின்கலம் எந்த ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுகிறது? வேதி ஆற்றல். டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பாரடே. மின் அழுத்த வேறுபாட்டை அளக்க உதவுவது வோல்டாமீட்டர்.
வோல்ட் மீட்டர். முதலில் மின்கலத்தை உருவாக்கியவர் வோல்டா. மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் என்ன? முதன்மை மின்கலம். கதிர் இயக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்காரல். மின் உருக்கியில் காணப்படும் உலோகக்கலவை 37% காரியம், 63% ஈயம். லக்லாஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசை 1.5 வோல்ட். வோல்டா மின்கலத்தில் நேர்மின் வாய்க்கும் எதிர்மின் வாய்க்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு 1.08 வோல்ட். அணுக்கரு பிளவை கண்டுபிடித்தவர் ஆட்டோ ஹான். தாமாக ஒளியை தரும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள். அணுக்கரு இணைவு செயல்முறை எந்த உயர் வெப்பநிலையில் மட்டும் நிகழ்த்தப்படக்கூடும்? 10⁻⁷ கெல்வின். அணுக்கரு இணைவு வினை என்பது என்ன? வெப்ப அணுக்கரு வினை. ஹைட்ரஜன் குண்டில் என்ன வினை? அணுக்கரு இணைவு வினை. கதிர்வீச்சின் அலகு ரான்சன். கதிர்வீச்சின் பாதுகாப்பு எல்லை எவ்வளவு? வாரத்திற்கு 250 மில்லி ரான்சன். மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சுழலும் கருவி மின் மோட்டார். கடத்தியானது காந்தப்புலத்தில் இருக்கும் பொழுது மின் இயக்கத்தை தூண்டப்படும் என்பது எந்த விதி? பாரடே விதி. குழி ஆடியில் உருவாகும் பிம்பத்தின் தன்மை எப்படி இருக்கும்? எப்போதும் மெய்பிம்பம். குழி லென்ஸில் உந்தம் பெருக்கத்திற்கான சமன்பாடு m=v/u. மின் காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் பாரடே. மின் மோட்டாரின் செயல்திறனை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடியது மின்காந்தம். வாகனங்களில் பக்கவாட்டில் பயன்படுத்தும் ஆடி குவி ஆடி. லென்ஸ் சமன்பாடு 1/f = 1/v - 1/u. தொலை தூரத்திற்கு மின் திறன் அனுப்புவதில் குறைந்த ஆற்றல் இழப்பில் அனுப்ப முக்கிய பங்கு வகிப்பது ஏசி மின்ஏற்றி. தொலை தூரத்திற்கு மின்திறன் அனுப்புவதில் குறைந்த ஆற்றல் இழப்பில் அனுப்ப முக்கிய பங்கு வகிப்பது ஏசி மின்னியற்றி. கண் லென்ஸ் என்பது எத்தனை குழி லென்ஸ் கொண்டது? இரு குழி லென்ஸ். விண்மீன்களில் மின்னுதல் பெரிய அளவில் தோன்றுவதற்கு காரணம் என்ன? ஒளி விலகல். பிளம்பிங் இடக்கை விதிப்படி ஆள்காட்டி விரல் எதை குறிக்கும்? காந்தப்புல திசை. வாகனங்களில் முகப்பு விளக்குகளில் பயன்படும் ஆடி குழி ஆடி. லென்ஸின் திறனின் SI அலகு டயாப்டர். கிட்ட பார்வை என்பது மையோப்பியா. இதில் 2 கொஸ்டின் இருக்கு. மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் சாதனம் மின் மோட்டார். விழிக்கோளம் நீள்வது காரணமாக உண்டாகும் குறைபாடு கிட்ட பார்வை. கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன லென்ஸ்? குழி லென்ஸ். செய்மை பொருளை காண பயன்படும் லென்ஸ் குவி லென்ஸ். தூண்டும் மின்னோட்டத்தின் திசையை பெற உதவும் விதி பிளம்பிங் வலக்கை விதி. சவர கண்ணாடியாக பயன்படும் ஆடி என்ன? குழி ஆடி. பல் மருத்துவத்தில் பயன்படும் ஆடி என்ன? குழி ஆடி. விரிக்கும் லென்ஸ் எனப்படுவது எது? குழி லென்ஸ். கலீலியோ முதலில் பயன்படுத்தியது தொலைநோக்கி. கலீலியோ முதலில் பயன்படுத்திய தொலைநோக்கி கருவி தற்போது டாஸ் நாட்டில் பிளாரன்ஸ் நகரில் உள்ளது. இத்தாலி நாட்டில் உள்ளது. விழிக்கோளத்தின் விட்டம் 2.3 சென்டிமீட்டர். தூரப்பார்வை என்பது ஹைப்பர் மெட்ரோபியா. விழிக்கோளம் சிறியதாவதால் உண்டாகும் குறைபாடு தூரப்பார்வை. கலீலியோ டாஸ் மூலம் சூரிய குடும்பம் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்டார்? தொலைநோக்கி மூலம். உலக விண்வெளி ஆண்டு 2009. சூரிய ஒளி புவியை வந்தடைவதற்கு டாஸ் நேரமாகிறது? 8 நிமிடங்கள் 20 வினாடிகள்.
பூமி தன்னைத்தானே சுழற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என அறிவித்தவர் கோபர்னிக்கஸ். நிலவு டேஸ் வடிவம் கொண்டது, கோள வடிவம். அதிர்வெண்ணின் சூத்திரம் n=1/t. அலையின் திசைவேகம், அதிர்வெண் × அலை நீளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிஸ்ட்ரி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.